ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்துலேருந்து பிச்சுட்டு வந்த முருங்கைக்கீரையை சூப்பு பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை மாடி தோட்டத்துலேருந்து பிச்சுட்டு வந்திருக்கேங்க. நம்ம மாடியில் உள்ள முருங்கை மரத்துலேருந்து பிச்சுட்டு வந்தேன். இப்போ இதை நான் உருவி எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சூப்பு செய்ய போகிறோம். வாங்க இப்போ சூப்பு பண்ணிக்கலாம். சூப்பு பண்ணுறதுக்கு குக்கர் வச்சாச்சு அடுப்பில். அதில் நம்ம கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரை போட்டுக்குவோம். முருங்கைக்கீரை ஒரு பவுல் இருக்குது, அதை போட்டுக்கலாம். அது கூட ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அந்த தக்காளி போட்டுக்குவோம். 6 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, இவ்வளோத்தையும் போட்டுட்டு இந்த கப்பால் 1 கப்பு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுவோம். அப்போ தான் அந்த போட்டிருக்க ஜாமான்லாம் முழுகும். கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதனால் 1 கப் ஊற்றிருக்கேன். இன்னொரு அரை கப் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இப்போது குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வாசனையாக நல்லா இருக்குங்க. இதை பாருங்கள், 1.5 கப் வச்சோம் தண்ணி, 1 கப் நமக்கு சூப் கிடச்சிருக்கு. நல்ல ஹெல்த்தியாக ஆர்கானிக்காக மாடி தோட்டத்தில் வளர்த்த நம்ம முருங்கை மரத்தில் இருந்து கிடைச்ச முருங்கைக்கீரையிலேருந்து சூப் பண்ணியிருக்கோங்க. வாங்க குடிக்கலாம்.